अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 25/2/2024 அவ்யக்த பாப்தாதா. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு सर्व प्राप्तियों की स्मृति इमर्ज कर अचल स्थिति का अनुभव करो और जीवन मुक्त बनो. இன்னைக்கு பாப்தாதா சொல்கிறாங்க, அனைத்து பிராப்திகளையும் நினைவில் எமர்ஜ் செய்து ஆடாத அசையாத ஸ்திதி அனுபவம் செய்யுங்கள், மேலும் जीवन मुक्ताக ஆகுங்கள். आज भाग्य विधाता बाप अपने विश्व में सर्वश्रेष्ठ भाग्यवान बच्चों को देख रहे हैं. இன்று பாக்கியத்தை வாரி வழங்கக்கூடிய தந்தையானவர் தனது உலகத்தின் அனைத்து சிரேஷ்டமான பாக்கியசாலி குழந்தைகளை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். हर एक बच्चे के भाग्य की महिमा स्वयं भगवान गा रहे हैं. ஒவ்வொரு குழந்தையினுடைய பாக்கியத்தினுடைய மகிமையும் சுயம் பகவானே பாடிக்கொண்டிருக்கின்றார். बाप की महिमा तो आत्माएं गाती है. பாபானுடைய மகிமையை ஆத்மாக்கள் பாடுகின்றார்கள். लेकिन आप बच्चों की महिमा स्वयं बाप करते हैं. குழந்தைகளாகிய உங்களுடைய மகிமையை சுயம் பாபாவே செய்கின்றார். ऐसे कभी स्वप्न में भी सोचा कि हमारा इतना श्रेष्ठ भाग्य बना हुआ है? எப்பயாவது நீங்கள் கனவுலையாவது யோசித்திருக்கின்றீர்களா நமக்கு இவ்வளவு சிரேஷ்டமான பாக்கியமாகி இருக்கின்றது என்று? लेकिन ஆனால் बना हुआ है ஆகி இருக்கின்றது, बन गया ஆகிவிட்டது. दुनिया के लोग कहते हैं भगवान ने हमको रचा, लेकिन न भगवान का पता है न रचना का पता है.
உலகத்தினர் சொல்லுகின்றார்கள் பகவான் நம்மளை படைத்தார் என்று. ஆனால் பகவானையும் தெரியாது, அவருடைய படைப்பையும் தெரியாது. आप हर एक भाग्यवान बच्चा अनुभव और फकर से कहते हो. நீங்கள் ஒவ்வொரு பாக்கியசாலி குழந்தைகளும் அனுபவம் மற்றும் பெருமையில் கூறுகின்றீர்கள். हम शिववंशी ब्रह्मकुमार कुमारियाँ हैं. நாம் சிவவம்சி ब्रह्मकुमार ब्रह्मा कुमारिகள். हमको मालूम है कि हमें बाप दादा ने कैसे रचा. நமக்கு தெரியும் நம்மளை பாப் தாதா எப்படி படைத்தார். चाहे छोटा बच्चा है चाहे बुजुर्ग पांडव है, शक्तियाँ हैं. किसी से भी पूछेंगे आपका बाप कौन है तो क्या कहेंगे. ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, வயதான பாண்டவராக இருந்தாலும் சரி, சக்திகளாக இருந்தாலும் சரி, யார்கிட்ட வேணாலும் கேளுங்க உங்களுடைய தந்தை யாருன்னு. என்ன சொல்லுவாங்க? ஃபலக் से कहेंगे कि हमको शिव बाबा ने ब्रह्मा बाप द्वारा रचा. அந்த போதையோடு சொல்லுவாங்க இல்லையா, எங்களை பகவான் பிரம்மா மூலமாக படைத்தார். हम भगवान के बच्चे हैं. நாம் பகவானுடைய குழந்தைகள். भगवान डायरेक्ट मिलते हैं. न सिर्फ परमात्मा व भगवान हमारा बाप है, लेकिन वह बाप भी है, शिक्षक भी है और सतगुरु भी है. பகவான் நமக்கு டைரக்டாக கிடச்சிருக்கார். பரமாத்மா பகவான் தந்தை மட்டுமல்ல, அவர் நம்மளுடைய தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார், சத்குருவாகவும் இருக்கின்றார். சப்கோ ஏ நஷா ஹை. எல்லோருக்கும் இந்த போதை இருக்கின்றதா? எல்லாருமே கை தட்டுறாங்க. ஏக் हाथ की ताली बजाना. ஒரு கையில் கையை தட்டுங்கள். अभी यह भी एक्सरसाइज बुजुर्ग को सिखानी पड़ेगी. இந்த ஒரு எக்ஸசைஸை கூட வயதானவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. बच्चों को खुश देख बाप दादा भी खुशी में झूलते हैं. குழந்தைகளுடைய மகிழ்ச்சியை பார்த்து பாப் தாதா கூட மகிழ்ச்சியில் ஆடுகின்றார். அவர் சதா கேத்தேன், எப்போதுமே கூறுகிறார். என்ன? வா மேரே ஹரேக் சிரேஷ்ட பாக்யவான் விசேஷ ஆத்மாயே. ஆகா, எனது ஒவ்வொரு சிரேஷ்டமான பாக்யசாலி விசேஷ ஆத்மாக்களே, பாப் के रूप में परमात्मा पालना का अनुभव कर रहे हो. தந்தையினுடைய ரூபத்தில் பரமாத்மாவுடைய பாலனையை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ये परमात्मा पालना सारे कल्प में सिर्फ ब्राह्मण जन्म में आप बच्चों को प्राप्त होती है. பரமாத்மாவுடைய பாலனையானது முழு கல்பத்திலையும் இந்த பிராமண ஜென்மத்தில் மட்டும்தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு பிராப்தி ஆகின்றது. जिस परमात्मा पालने में आत्मा को सर्व प्राप्ति स्वरूप का अनुभव होता है. இந்த பரமாத்மா பாலனையில் தான் ஆத்மாக்கு அனைத்து பிராப்தி स्वरूपम अनुभव ஆகின்றது. परमात्मा प्यार सर्व संबंधों का अनुभव कराता है. பரமாத்மாவுடைய அன்பு அனைத்து சம்பந்தங்களுடைய அனுபவத்தையும் செய்விக்கின்றது. பரமாத்மா प्यार अपने देह भान को भी बुला देता है. பரமாத்மாவுடைய அன்பு தேக உணர்வை கூட மறக்க வச்சிடுது. साथ साथ अनेक स्वार्थ के प्यार को भी बुला देती है. கூடவே அநேக விதமான சுயநலமான அன்பையும் மறக்க வச்சிடுது. ऐसे परमात्मा प्यार परमात्मा पालना के अंदर पलने वाली आत्माएं भाग्यवान आत्माएं हो. அப்படிப்பட்ட பரமாத்மாவுடைய அன்பு பரமாத்மாவுடைய பாலனை செய்யப்படுகின்ற பாக்யசாலி ஆத்மாக்கள். कितना आप आत्माओं का भाग्य है. உங்களுடைய பாக்யம் அவ்வளோ பெரியது. स्वयं बाप अपने वदन को छोड़ आप गाली स्टूडेंट को पढ़ाने आते हैं. பாபா தன்னுடைய வதனத்தை விட்டு வருகின்றார் காலி ஸ்டூடெண்டான உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்காக. ऐसा कोई टीचर देखा जो रोज सवेरे से दूसरे से पढ़ने के लिए आवे. அப்படி ஒரு டீச்சரை நீங்கள் பார்த்துருக்கின்றீர்களா? தினமும் அதிகாலையில் தூர தேசத்திலிருந்து படிப்பிப்பக்காக வருகின்றார். ஐசா டீச்சர் கவி தேக்கா? இந்த மாதிரி ஒரு டீச்சரை எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? लेकिन ஆனால் आप बच्चों के लिए रोज बाप शिक्षक बन आपके पास पढ़ाने आते हैं. உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்காக தினமும் பாபா ஆசிரியராயிட்டு படிப்பிக்க வருகின்றார். அவர் கித்தனா சகஜ படாதே, அது எவ்வளவு ஈஸியாக படிப்பிக்கின்றார். दो शब्दों की पढ़ाई है.
படிப்பு கூட 2 வேர்டுக்கு தானா, ஆப் और बाप, நீங்கள் மற்றும் பாபா. इन्हीं 2 शब्द में चक्कर कहो, ड्रामा कहो, कलविश को सारी नॉलेज समाई हुई है. இந்த 2 வேர்டில் சிருஷ்டி சக்கரம்னு சொன்னாலும் சரிதான், ட்ராமான்னு சொன்னாலும் சரிதான், கல்ப விருட்சம்னு சொன்னாலும் சரி, இதில் முழு ஞானமும் அடங்கி இருக்கிறது. और पढ़ाई में तो कितना दिमाग पर बोझ पड़ता है. படிப்பில் எவ்வளவு உங்களுக்கு புத்தியில் சுமை வருகிறது. और बाकी पढ़ाई से दिमाग हल्का बन जाता है. ஆனால் பாபாவுடைய படிப்புனால நம்மளுடைய பிரெயின் என்ன ஆயிடுது, லைட்டாக ஆயிடுது. ஹல்கைக்கு நிஷானியை ஊச்சா உட்னா, லைட்டானதுக்கான அடையாளம் என்ன, உயர்ந்து பறந்து செல்கிறீர்கள். ஹல்கை சே சொதஹி ஊஞ்சி ஒத்திய, எது லைட்டாக இருக்குமோ அது எப்போதுமே உயர்ந்து தான் இருக்கும். तो इस पढ़ाई से मन बुद्धि उड़ती कला का अनुभव करती है. இந்த படிப்பினால் உங்களுடைய மனமும் புத்தியும் பறக்கும் கலையினுடைய அனுபவத்தை செய்கின்றது. तो दिमाग हल्का हुआ ना, அப்போ உங்கள் புத்தி பிரெயின் ஆனது லைட் ஆயிடுச்சு இல்லையா. तीनों लोगों की नॉलेज मिल जाती है. 3 உலகங்களுடைய ஞானமும் கிடைத்து விடுகிறது. तो ஆக ஐசி படாய் சாரே கல்ப் में कोई नहीं पढ़ी है. அப்படிப்பட்ட ஒரு படிப்பை முழு கல்பத்தில் யாராவது படிச்சிருக்கிறாங்களா? कोई पढ़ाने वाला ऐसा मिला, அப்படி படிக்கின்ற யாராவது கிடைச்சிருக்கிறாங்களா? तो भाग्य है ना, அப்போ உங்களுடைய பாக்கியம் இல்லையா? फिर सतगुरु द्वारा श्रीमत ऐसी मिलती है. மேலும் சத்குருவின் மூலமாக அப்படிப்பட்ட ஸ்ரீமத் கிடைக்கின்றது. ஸோ சதா கேலியே நிரந்தரமாக क्या करूं, कैसे चलूं, ऐसे करूं या नहीं करूं, क्या होगा, ये सब क्वेश्चन समाप्त हो जाते हैं. என்ன செய்கிறது, எப்படி செய்கிறது, இப்படி செய்கிறதா இல்லை வேண்டாமா, என்ன ஆகும், இந்த எல்லா கேள்விகளும் முடிவடைந்து விடுகின்றன. क्या करूं, कैसे करे, ऐसे करूं या वैसे करूं, என்ன செய்கிறது, எப்படி செய்கிறது, இப்படி செய்கிறதா அப்படி செய்கிறதா, இந்த அனைத்து கொஷினும் ஏக் சப்தமே ஜவாப். இது எல்லாத்துக்கும் ஆன்சரு ஒரே ஒரு வேர்டில் பாபா சொல்கிறார். என்ன, ஃபாலோ ஃபாதர், தந்தையை ஃபாலோ பண்ணுங்க. சாக்கார கர்மே பிரம்மா பாப்கோ ஃபாலோ கரோ, சாக்கார கர்மத்தில் பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்க. நிராகாரி ஸ்திதிமே அசரீரி பண்ணமே சிவபாவுக்கோ பால் கரோ. நிராகாரி ஸ்திதியில் அசரீரி ஆவதற்கு ஷேபாபாவை ஃபாலோ பண்ணுங்க. தோனும் பாப் और दादा को ஃபாலோ करना, அர்த்தாத் 2 தந்தை மற்றும் தாத்தாவை ஃபாலோ செய்யணும். என்ன அர்த்தம், क्वेश्चन मार्क समाप्त होना व श्रीमत पर चलना. क्वेश्चन मार्क முடிவடைகிறது, மேலும் ஸ்ரீமத் படி நடப்பது. என் முஸ்கில் இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கிறதா? பூச்சனைக்கு அவசியத்தை படுத்தியே क्या, கேட்கணுங்கிற அவசியம் இருக்கா என்ன? காப்பி கர்னா अपना दिमाग नहीं चला. செய்ய வேண்டியது வேறு ஒன்றுமே இல்லை, காப்பி மட்டும்தான். நம்ம மூளையை யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பாப் சமான் பண்ணா, அர்த்தாத் பாபாவுக்கு சமம் அவருன்னா என்ன அர்த்தம், ஃபாலோ ஃபாதர் கர்னா, தந்தையை ஃபாலோ பண்ணுவது. முஸ்கிலே சஹஜ, இதில் எதுவும் கஷ்டம் இருக்கா இல்லை ஈஸியாக? சஹஜனா ஈஸி தான் இல்லையா. 30 साल वाले हाथ उठाओ. अच्छा 30 साल में मुश्किल लगा है सहज. 30 ஆண்டுகளாக இருக்கிறவங்க கையை உயர்த்துங்க. நல்லது, 30 ஆண்டு உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்ததா? अभी देखो 30 साल वालों को भी सहज लगा दो. आप जो पीछे पीछे उन्हों के लिए मुश्किल है सहज है. 30 வருஷம் ஆனால் உங்களுக்கே ஈஸியாக இருந்தது, எந்த கஷ்டமும் இல்லைன்னா பின்னாடி உங்களுக்கு வந்தவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா இல்லை ஈஸியாக? सहज है ना, ईजी இல்லையா? गर्मी के कारण सभी के हाथों में रंग बिरंगे पंखे हिला रहे. அந்த வெயில் காரணமாக எல்லாருடைய கையிலையும் வண்ண வண்ணமான விசிறியை விசிறாங்க. பாபா சொல்கிறார் அதையும். அச்சா பங்கோं की रिज्म भी अच्छी लग रही है. ஏன்னா இந்த விசிறிகளினுடைய காட்சி கூட ரொம்ப அழகாக இருக்கிறது. சீன் அச்சி, காட்சி ரொம்ப நல்லா இருக்கு. நவீனता होना चाहिए ना, புதுமை இருக்கணும் அல்லவா. तो इस ग्रुप की नवीनता है, ये भी टीवी में आ गया. ஏன்னா இந்த குரூப்பினுடைய புதுமை இதுதான், இது கூட டிவியில் வந்துடுச்சு. அச்சா சபி பாக் பாக் கர் பहुंच गए. நல்லது, எல்லாம் ஓடோடி வந்திருக்கீங்க. பாப் दादा भी स्नेह की मुबारक देते हैं.
बाप दादा கூட अनबिन வாழ்த்துக்களை கொடுக்கின்றார். देखो और जो भी आदि के गुरु होते हैं ना कितने वरदान देते हैं, 1 या 10 ज़्यादा नहीं देते. எல்லைக்குட்பட்ட குரு வரதானம் கொடுத்தா கூட எவ்வளோ கொடுப்பாங்க? 1 கொடுப்பாங்க, இல்லை 10 கொடுப்பாங்க, அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. लेकिन ஆனால் आपको सदगुरु द्वारा रोज वरदान मिलता है. சத்குரு மூலமாக உங்களுக்கு தினமும் வரதானம் கிடைக்கிறது. ஐசா குரு கப் தேக்கா? அப்படிப்பட்ட குரு எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? நை தேக்கானா, பார்க்கவில்லை தானே. आप लोगों ने ही देखा लेकिन कल पहले देखा. நீங்கள் மட்டும்தான் பார்த்துருக்கீங்க, அது எப்போ? கல்ப பார்த்துருக்கீங்க. तो सदा अपने भाग्य की प्राप्तियों को सामने रखो. அதனால் உங்களுடைய பாக்கியத்தினுடைய பிராப்தியை எப்பொழுதும் முன்னாடியே வைங்க. சிறு புத்திமே மர்ஜி नहीं रखो. புத்தியில் மறைச்சி வைக்காதீங்க. इमर्ज करो, வெளிப்படுத்துங்கள். मर्ज रखने के संस्कार को बदल कर इमर्ज करो. மறைத்து வைக்கிற சன்ஸ்காரத்தை மாற்றி எமர்ஜ் பண்ணுங்க. अपनी प्राप्तियों के लिए सदा बुद्धि में इमर्ज रखो. தனது பிராப்திகளுடைய லிஸ்ட்டை எப்போதும் உங்கள் புத்தியில் எமர்ஜ் வைங்க. जब प्राप्तियों के लिए इमर्ज होगी तो किसी भी प्रकार विघ्न वार नहीं करेगा. எப்போ பிராப்திகளினுடைய அந்த லிஸ்ட்டு எமர்ஜாக இருக்குமோ அப்போ எந்த ஒரு தடையும் கூட உங்கள்கிட்ட யுத்தம் செய்யாது. वो मर्ज हो जाएगा. அது மறைஞ்சிடும். பிராப்தி இமர்ஜ் ரூப் में रहेंगी. பிராப்திகள் எல்லாம் ஒழுப்புற்ற நிலையில் இருக்கும். बाप दादा जब सुनते हैं कि आज किसी भी कारण से कोई बच्चे मेहनत करते हैं, युद्ध करते हैं, योग लगाने चाहते हैं लेकिन लगता नहीं है. बाप दादा கேட்குறாங்க, அதாவது காரணத்தினால சில குழந்தைங்க உழைக்கிறாங்க, யுத்தம் பண்ணுறாங்க, யோகா பண்ண விரும்புகிறாங்க, ஆனால் யோகா வரமாட்டேங்குது. सोल कॉन्शियस के बदले बॉडी कॉन्शियस में आ जाते हैं. सोल कॉन्शियस के बदला बॉडी कॉन्शियஸில் வந்துடுறாங்க. तो बाप दादा को अच्छा नहीं लगता. बाप दादा के அது பிடிக்கவே இல்லை. कारण क्या? அதுக்கான காரணம் என்ன? अपने भाग्य की प्राप्ति इमर्ज नहीं रहती है, मर्ज रहती है. தனது பாக்கியத்தினுடைய பிராப்திகள் எமர்ஜ் அல்ல, मर्ज ஆயிடுது. फिर जब कोई याद दिलाता है तो सोचने लगते हैं होना तो ऐसा चाहिए. யாராவது நினைவுபடுத்துகிறாங்கன்னா யோசிக்கிறாங்க, அப்படி இருந்து தான் இருக்க வேண்டும். इसलिए बहुत सहज पुरुषार्थ. அதனால தான் பாபா இன்னைக்கு சகஜமான புருஷார்த்தம் என்ன சொல்கிறாரு? பிராப்தியோं को इमर्ज रखो. பிராப்திகளை விழிப்புற செய்யுங்கள். जब से ब्राह्मण बने तब से अपने भाग्य को स्मृति में रखो. எப்பொழுதெல்லாம் நீங்கள் பிராமணனாக ஆகியிருக்கீங்கன்னு சொல்லலாம், அப்போ இருந்து உங்களுடைய பாக்கியத்தை நினைவில் வைங்க. அல்ச்சல்மே நீ ஆகும். அலைச்சல்ல வராதிங்க, அச்சல் பண்ணும். ஆடாமல் அசையாமல் இருங்க. கியோங்கி ஏனென்றால் யா அபுமே யாதுக்கார் क्या है? இங்கே அபுல நினைவு சின்ன எது? அச்சல்கர யா அல்ச்சல்கர்? அச்சல்கரா இல்லை அலைச்சலான கரா? அச்சல்கர் ஹேனா? அச்சல்கர் இருக்கு இல்லையா? யா கிஸ்கா யாதுக்கார்? இது யாருடைய நினைவு சின்னம்? आपका यादगार है ना, உங்களுடைய நினைவு சின்னம் தான் இல்லையா? तो जब भी कोई सूक्ष्म पुरुषार्थ का मार्ग मुश्किल लगे, எப்பெல்லாம் உங்களுக்கு சூக்ஷமான புருஷார்த்தத்துக்கான இந்த மார்க்கம் கஷ்டமாக இருந்ததுன்னா, வாதி புத்தி ஜாதா அலைச்சல் மே ஹோ, புத்தி எப்போ அதிகமாக அலைச்சல் இருக்குமோ அப்படி யாதுக்கார்க்கோ ஸ்மிருதி மேலாகும். உங்களுடைய நினைவு சின்னத்தை நினைவில் கொண்டு வாருங்க. कई बार बच्चे ज्ञान की पॉइंट्स बोलते भी हैं कि मैं आत्मा हूँ, ड्रामा है, यह तो विघन है, यह तो साइड सीन है, बोलते भी रहते हैं लेकिन हिलते भी रहते हैं. சில நேரம் குழந்தைங்களுடைய ஞானத்தினுடைய வார்த்தைகளை பேசக்கூட செய்கிறாங்க. நான் ஆத்மா, ட்ராமா, இது என்னுடைய தடை, இது ஒரு சைட் சீன் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, ஆனால் ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க. हिलते हिलते बोलते रहते, ஆடிக்கிட்டே பேசிக்கிட்டும் இருக்கிறாங்க. जब ऐसी बुद्धि बन जाए जो अचल नहीं हो सके तो मधुबन का अचल कर याद रखो. எப்போ உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு புத்தி வந்துடுதோ, அசைய ஆரம்பிச்சிடுதோ, அப்போ மதுபன் அச்சல் கர நினைவு செய்யுங்க. ஏதோ ஸ்தூல் சீஸ் என்ன, ஏன்னா ஸ்தூலமான பொருள் அல்லவா, सूक्ष्मता नहीं है, सूक्ष्मமானது இல்லை. आंखों से देखने की चीज़ है, मेरा यादगार அச்சல்கர். கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு பொருள் என்னுடைய நினைவு சின்ன அச்சல்கர். அச்சல்கர் நெய்ய அலைச்சலான வீடு கிடையாது.
क्योंकि ஏனெனில் बाप दादा वस्तु को सर्व बच्चों के प्रति मुक्ति वर्ष मनाना चाहते हैं. பாப் தாதா இந்த வருஷம் அனைத்து குழந்தைகளும் முக்தி ஆண்டாக கொண்டாட விரும்புகின்றார்கள். ऐसे नहीं हो हाथ उठावे तो कोई का उठे कोई का नहीं उठे नहीं, அப்படியும் கிடையாது. கையை உயர்த்துங்கன்னு சொன்னால் சில பேர் கையை உயர்த்துறது, சில பேர் உயர்த்தாமல் இருத்துறது. சவி குஷி குஷி சே ஹாத் கி தாலி பஜாய். எல்லோருமே மகிழ்ச்சியாக கைகளை தட்ட வேண்டும். எல்லாம் தட்ட ஆரம்பிச்சிடறாங்க. சலோ அபி பஜாதி तो ठीक है, இப்போ நீங்கள் கை தட்டிட்டீங்க ஓகே. लेकिन ऐसे ही बाप दादा वर्ष को समाप्ति इस जोर से ताली बजाना देखे. பாப் தாதா இந்த ஆண்டினுடைய இறுதியில் முடிவில் அவ்வளோ பவர்ஃபுல்லாக எல்லாருமே ஜோராக கைகளை தட்டுறதை பார்க்க விரும்புகின்றார். अभी तो बजाई अच्छा है लेकिन तब भी बजाई. இப்போ நீங்கள் கை தட்டினீங்க ரொம்ப நல்லது, கடைசிலையும் தட்டணும். बजाएंगे கை தட்டுவீர்களா? देखो हाथ की ताली बजा के कुछ कर दिया. கைகளை தட்டி நீங்கள் மகிழ்ச்சி அடைய செய்து விட்டீர்கள். लेकिन बाप दादा इस वर्ष में जो अपना 18 जनवरी विशेष ब्रह्मा वक्र से मुक्त होने का दिन, இந்த ஆண்டு பாப் தாதா 18 जनवरी விசேஷமாக मुक्ति आना नालो 18 जनवरी में, அந்த 18 जनवरी அன்னைக்கு बाप दादा फिर हाथ उठाएगा क्या मुक्ति वर्ष मनाया सिर्फ सोचा. அப்போ பாபா கேட்பார், நீங்கள் முக்தி ஆண்டை கொண்டாடினீங்களா இல்லை வெறுமனே யோசிச்சிங்களா? மனானாக கொண்டாட வேண்டும் सोचते रहेंगे. யோசிச்சுட்டே நீங்கள் இல்லை தானே. स्वरूप में लाया वो सोचते लास्ट में भी सोचते रहेंगे. சொரூபத்தில் கொண்டு வந்துட்டீங்களா இல்லை யோசிச்சு கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டே இருப்பீங்களா? ஏ ரிசல்ட் பாப் தாதா தேக்னே சாத்தே ஹே. இதனுடைய ரிசல்ட்டை பாப் தாதா பார்க்க விரும்புகிறார். திக்காயங்க காட்டுவீர்களா? अच्छा நல்லது. याद रहेगा ना, நினைவில் இருக்கும் தானே. प्राप्तियों को सामने रखो. प्राप्तिகளை முன்னால் வைங்க. बाप की याद के साथ बाप ने जो दिया वह भी इमर्ज करो. பாபாவுடைய நினைவின் கூடவே பாபா என்ன கொடுத்திருக்கின்றாரோ அதை கூட எமர்ஜா வைங்க. क्या बनाया और क्या मिला. பாபா நம்மளை என்னவாக ஆக்கியிருக்கின்றார், பாபாவிலிருந்து நமக்கு என்னவெல்லாம் கிடைத்திருக்கின்றது. இதை சுமிருத்தியில் வைக்கணும். பாபா மட்டும் நினச்சா பத்தாது. பாபா நமக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கின்றார், பாபா நம்ம என்னவாக ஆக்கியிருக்கின்றார், அதை கூட சுமிருத்தியில் வைக்கணும். அதுவும் எமர்ஜி ரூபத்தில். बाप दादा इस वर्ष के बाद हर बच्चे को जीवन मुक्ति स्थिति में देखेंगे. பாப் தாதா இந்த வருஷத்துக்கு பிறகு ஒவ்வொரு குழந்தைகளையும் ஜீவன் முக்தி ஸ்திதியில் பார்ப்பார். भविष्य में जीवन मुक्त होंगे लेकिन संस्कार जीवन मुक्ति के अभी से ही इमर्ज करने. எதிர்காலத்தில் நீங்கள் ஜீவன் முக்தி ஆவீங்க, ஆனால் संस्कार जीवन मुक्ति के இப்பொழுதே எமர்ஜி செய்யணும். और निरंतर कर्मयोगी, निरंतर सहज योगी, निरंतर मुक्त आत्मा के संसार अभी से अनुभव में लाओ. நிரந்தரமான கர்ம யோகி, நிரந்தரமான சகஜ யோகி, நிரந்தரமான முக்த ஆத்மாவுடைய சன்ஸ்காரத்தை இப்பயே நீங்கள் அனுபவம் செய்யணும். क्यों? ஏன்? பாப் दादा ने पहले भी इशारा दिया है. பாப் தாதா முதலே இஷாரா கொடுத்திருக்கின்றார். समय का परिवर्तन विश्व परिवर्तन आत्मा के लिए इंतजार कर रहा है. நேரத்தினுடைய மாற்றமானது உலக மாற்றத்தின் ஆத்மாக்கள் உங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றது. प्रकृति और प्रकृति पति आत्माओं का विजय का हार लेके आह्वान कर रही है. இயற்கையானது இயற்கையினுடைய பத்தி ஆத்மாக்களாகிய உங்களை வெற்றியினுடைய மாலை எடுத்துக்கிட்டு அழைத்து கொண்டே இருக்கின்றது. समय विजय का झंडा बजाने के लिए आप भविष्य राज्य अधिकारी आत्माओं को देख रहे हैं. நேரம் கூட வெற்றியினுடைய அந்த மணியை முழங்குவதற்காக எதிர்கால ராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களை பார்த்து கொண்டே இருக்கின்றன. கப்கண்டா பஜாய், எப்போ மணி அடிக்கிறதுன்னு. பக்த ஆத்மா எதின் சதா யாது கர்றைய. பக்த ஆத்மாக்கள் கூட இந்த நாளை எப்போதுமே நினைவு செய்கிறாங்க. காபா हमारे पूजी देवता है, हम और प्रसन्न हो.
நம்மளுடைய பூஜ்ய ஆத்மாக்கள் நம்ம மேலே எப்போ சந்தோஷம் அடைவார்கள்? हमें मुक्ति का वरदान देगी. எங்களுக்கெல்லாம் முக்தியினுடைய வரதானத்தை எப்போ கொடுப்பாங்க? துக்கி ஆத்மா புகார் ரஹி है. துக்கமான ஆத்மாக்கள் அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். तब करता सुख करता आत्मा प्रत्यक्ष होंगी. துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடிய ஆத்மாக்கள் எப்போ பிரத்யட்சமாக ஆவாங்க? इसीलिए ये सब आपके लिए इंतजार व आह्वान कर रहे हैं. இங்கே எல்லாருமே கூட உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள், அழைத்து கொண்டும் இருக்கின்றார்கள். இசிலியே ஆகவே ஹே ரகம் தில், கருணை இதயம் உடையவர்களே, விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மாए, विश्व कल्याणकारी ஆத்மாக்களே, अमीनों के इंतजार को समाप्त करो. இவங்களுடைய எதிர்பார்ப்பை இப்போ முடிவடைய செய்யுங்கள். आपके लिए सब रुके हैं. உங்களுக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. आप सब मुक्त हो जाओ तो सर्वात्मा प्रकृति भक्त मुक्त हो जाए. நீங்கள் எல்லாம் முக்தி அடைஞ்சிட்டிங்கன்னா அனைத்து ஆத்மாக்களும் இயற்கையும் பக்தர்கள் கூட முக்தி அடைந்து விடுவார்கள். तो मुक्त बनो, मुक्ति का दान देने वाले मास्टर दाता बनो. நீங்கள் முக்தி அடையுங்கள், முக்தியை வாரி வழங்கக்கூடிய மாஸ்டர் தாத்தாவாக ஆகுங்கள். अभी विश्व परिवर्तन की जिम्मेवारी के ताजदारी आत्माएं बनो. இப்போ உலக மாற்றத்திற்கான பொறுப்புடைய கிரீடம் அணிந்த ஆத்மாக்களாக ஆகுங்கள். ஜிம்மேவார் ஹோனா, நீங்களாம் பொறுப்பானவர்கள் தானே. பாப்கே சாத் மததுகார் ஹோ, பாபாவுக்கு நீங்களாம் உதவியாளர்கள். கே ஆப்கோ ராம் நஹீ ஆத்தா? பாபா கேட்குறாங்க, உங்களுக்கு கருணை வரவில்லையா? தில் மே துக்க கி விலாப் महसूस नहीं होते हैं. இதயத்தில் துக்கத்தினுடைய கதறல்கள் அனுபவம் ஆகலையா? ஹே விஸ்வ பரிவர்த்தக் ஆத்மாயே, ஓ உலக மாற்றத்திற்கான ஆத்மாக்களே, அப்படி अपने जिम्मेवारीக்கு தாஸ் பூசி மனாவ். இப்போ உங்களுடைய பொறுப்பு என்ற கிரீடத்தை அணிகின்ற நாளை கொண்டாடுங்கள். பாப்தாதா ने पहले भी कहा, பாப்தாதா முதல்லையே சொல்லியிருக்கிறார், 100 हिमालय जितने बड़े थे बड़े विघ्न भी आ जाए, 100 இமயமலை போன்ற பெரிய பெரிய தடைகள் வந்தாலும் சரி, தோவி ஹட்டேங்கினே, அப்போ கூட நீங்கள் விலக மாட்டீங்க. ஹார் நெய் காயங்கி, தோல்வி அடைய மாட்டீங்க. தாஸ் பூசி முக்தி வருஷம் அவசியம் மனாயங்க. முக்தி வருஷத்தினுடைய கிரீடனால் கண்டிப்பாக கொண்டாடுவீங்க. பாப்தாதா ரோஜ் சாட் தேக்கேகா. பாப்தாதா டெய்லி உங்கள் சார்ட்டை பார்ப்பாங்க. ऐसे नहीं यहाँ से जाओ तो ट्रेन में ही कहो पता नहीं क्या हो गया. அப்படியும் இல்லை, இங்கேருந்து போன பிறகு ட்ரெயினில் போகும்போதே என்ன ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியல. கர்மே கேத்தோ பகுலே ஹன்ஸ்க்கு லடாய் லக் கை. வீட்டுக்கு போன பிறகு பகுலா ஹன்ஸ் ரெண்டுமே சண்டை செஞ்சுக்கிறாங்க. ஐசி நீ கண்ணா ஏ ஹோகையா ஹோகையா. அதனால் அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு நீங்கள் சொல்லக்கூடாது. என்னை சுனேங்க, இதை பாபா கேட்க மாட்டார். ஆப்கே பத்திர வேஸ்ட் பேப்பர் பாக்ஸ் மே டாலேங்க, சுனேங்க நீ. உங்களுடைய அப்படிப்பட்ட கடிதங்களை வேஸ்ட் பாக்ஸில் தான் போடுவாங்க, தவிர பாபா கேட்க மாட்டார். திட சங்கல்ப கரோ, திடமான சங்கல்பங்களை செய்யுங்க. ஹோனா ஹீ ஹே, ஆகியே தீர வேண்டும். ஜான் திடத்தா வா சஃபல்தா நஹி ஹோ அசம்பவ ஹே. எங்கே திடத்தன்மை இருக்குமோ அங்கே வெற்றி இல்லாமல் இருக்க முடியாது. ஏதாவது அசம்பவம். तो सभी दृढ़ संकल्प वाले हैं ना. நீங்கள் எல்லாருமே கூட திட சங்கல்பம் உடையவர்கள் தானே. டீச்சர்ஸ் ஆற்று விட்டாவோ, டீச்சர்ஸ்லாம் கையை ஒத்துங்க. டீச்சர்ஸ் बहुत है, நிறைய ஆசிரியர்கள். सारे சென்டர்ஸ் காலி करके आए हैं तो क्या. பாபா ரொம்ப கிண்டலாக கேட்குறார், எல்லா சென்டரையும் காலி பண்ணிவிட்டு எல்லாம் இங்கேயே வந்துட்டிங்களான்னு. देखो एक खुशखबरी सुनाते हैं. பாபா இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை கூறுகிறார். பாப் தாதா ने देखा, பாப் தாதா பார்த்தாங்க. अभी देखा है, இப்போ தான் பாபா பார்க்குறார். सुना है ना, सर्व मधुबन वालों ने अपने परिवर्तन का लक्ष्य बहुत अच्छा रखा है. அனைத்து மதுபன் நிவாசிகளும் தங்களுடைய மாற்றத்திற்கான லட்சியத்தை ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. லட்சம் தோ தேக்கேங்க, அவங்களுடைய லட்சணங்களை பார்ப்போம். லேக்கின் ஆனால் லக்கிய बहुत अच्छा रखा है, லட்சியத்தை ரொம்ப நல்லா வச்சுருக்கிறாங்க. அப்படியும் அந்தர் ஜோ ஆயா है वह भी लिखा है. எதெல்லாம் தங்களுடைய மனதில் வந்ததோ அதெல்லாம் எழுதினாங்க. லேக்கின்
ஆனால் பாப்தாதா को खुशी है ஆனால் பாப்தாதாக்கு எதில் மகிழ்ச்சி अंदर आना शुरू हुआ आगे होता रहेगा உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாலே முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் लेकिन ஆனால் सभी ने अपने दृढ़ संकल्प का उमंग अच्छा दिखाया எல்லாரும் கூட திட சங்கல்பத்தினுடைய உற்சாகம் மற்றும் ஆர்வத்தை ரொம்ப நல்லா காட்டுனீங்க अभी कागज में है இப்போ நீங்கள் பேப்பரில் காட்டியிருக்கீங்க लेकिन कागज में ही पहला कदम तो है ஏன்னா பேப்பரில் தான் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க तो बाप दादा को खुशी हुई क्यों बाप दादा के ये मகிழ்ச்சி வந்தது सारे वर्ल्ड के लिए है अर्जुन मधुबन निवासी है முழு வேர்ல்டுலேயும் அர்ஜுன் யார் மதுபன் நிவாசிகள் தான் நிமித்த மதுபன் வாசி நிமித்தமானவர்கள் மதுபன் நிவாசிகள் செகண்ட் நம்பர் தேश विदेश की निमित्त सेवादारी டீச்சர்ஸ் செகண்ட் நம்பரில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் நிமித்தமான சேவாதாரி டீச்சர்ஸ் அவர் சர்வ சகயோகி சாத்தி சாரா பரிவார் பிராமண ஆத்மா அனைத்து சகயோகி சாத்தி முழு பரிவாரும் பிராமண ஆத்மாக்களுடையது तो आगे मधुबन का नक्शा बाप दादा देखेंगे कि बिल्कुल बदला हुई दिखाई दे மதுபனுடைய மேப்பை பாப் தாதா பார்ப்பாங்க கம்ப்ளீட்டாக அது மாறி இருக்கணும் மதுபன் वाले तो कम आए होंगे ஏன்னா மதுபனில் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கலாம் கை என்ன तो लिखा ही नहीं है சில பேருக்கு எழுதவே இல்லை आगे बैठने वालों ने कम लिखा है बहुत बिजी रहे முன்னாடி உட்காந்துருக்கவங்க ரொம்ப குறைவாக எழுதியிருக்கீங்க ஏன்னா ரொம்ப பிஸியாக இருக்கீங்க लेकिन ஆனால் जब काम मिलता है तो लिखने में भी मार्क्स जमा होती है எப்போ உங்களுக்கு அதுக்கான வேலை கிடைக்குதோ எழுதுறதுல கூட உங்களுக்கு மார்க்கு சேமிக்கப்படுகிறது அகர் நெய் लिखा तो மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா கம் होगी அப்போ நீங்கள் எழுதலை அப்படின்னா மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா குறைந்து விடுகிறது நுக்சான் कर दिया நீங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்திட்டீங்க जो भी डायरेक्शन मिलते हैं डायरेक्ट बाप द्वारा मिलते हैं எந்த டைரக்ஷன் உங்களுக்கு கிடைக்கிறதோ டைரெக்டாக பாபா மூலமாக கிடைக்கின்றது चाहे निमित्त आत्मा दादियों द्वारा मिलते हैं निमित्त ஆத்மாக்கள் தாதிகள் மூலமாக கிடைக்கின்றன उसको रिगार्ड देना अति आवश्यक है அதுக்கு மரியாதை கொடுப்பது என்பது மிக மிக அவசியம் इसमें न बहाना देना न अलबेलेपन करना இதில் நீங்கள் சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது சோம்பேறித்தனமும் கூடாது आगे के लिए बाप दादा बता देते हैं முன்னாடி இதுக்காக பாப் தாதா கூட என்ன சொல்கிறாங்க मार्क्स जमा नहीं हुई इसलिए इसको महत्व देना अर्थात महान बनना மார்க்ஸ் உங்களுக்கு இன்னும் சேமிக்கப்படவில்லை என்றால் அதற்கும் நீங்கள் மகத்துவம் கொடுக்கணும் மகத்துவம் கொடுக்கணும் என்ன அர்த்தம் மகானாக ஆவது ஹல்கி பாத் நெய் கரோ விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக லைட்டாக எடுத்துக்காதீங்க பச்சை படே சத்துர் குழந்தைங்க ரொம்ப கெட்டிக்காரவங்களாக இருக்காங்க கங்கே பாப் தாதா तो जानते ही हैं என்ன சொல்லிடுறாங்க பாப் தாதாக்கு தான் தெரியும்ல जानते तो है लेकिन क्या कहा क्यों தெரிஞ்சிருந்தாலும் ஏன் பாபா சொல்கிறாரு जानते हुए कहा ना தெரிஞ்சும் சொன்னார் இல்லையா तो ऐसे छुड़ाना नहीं चाहिए तन्नताना அப்படியே நீங்கள் காப்பாற்றிக்காதீங்க बहुत ऐसे कार्य छोटे छोटे जिसको हांजी करने में एक्स्ट्रा मार्क्स जमा होती है வாசனா நிறைய அந்த மாதிரி காரியம் இருக்கான் சின்ன சின்னதில் நீங்கள் ஹாஞ்சி சொன்னாலே எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் உங்களுக்கு சேமிக்கப்பட்டு விடுகிறது ஐசி ஸ்டூடெண்ட்டை சில ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி கூட இருக்கிறாங்களாம் எப்படி जो किसी भी पास के संस्कार के वश बहुत अच्छे उमंग से बढ़ते பழைய संस्कारத்தில் ரொம்ப முன்னேறி கொண்டே இருக்கின்றார்கள் लेकिन कोई न कोई सुनहरी धागा बहुत महीन धागा उनको आगे बढ़ने नहीं देता है ஏன்னா ஒரு மெல்லிசான கயிறு ரொம்ப சூக்ஷ்மமான கயிறு அவங்கள முன்னேற விடாமல் தடுத்து விடுகிறது சமஸ்து பீக்க மயந்தாக ரஹாவா அவங்களுக்கு இது புரியவும் செய்கிறது ரொம்ப சூக்ஷ்மமான கயிறு இருக்குதுன்னு லேக்கின் லேக்கின் ஹீ கहेंगे ஆனால் ஆனால் என்றே கூறுவார்கள் लेकिन ऐसे भी पुरुषार्थी है छोटी छोटी कॉमन बातों में हांजी करने से मार्क्स ले लेते हैं அந்த மாதிரி புருஷார்த்திகள் கூட இருக்காங்களாம் சின்ன சின்ன சாதாரண விஷயங்களில் கூட ஹாஞ்சின்னு சொல்லி மார்க்ஸ் அவங்க சேமிச்சுக்கிறாங்க
और हो सकता है कि वह थोड़ी थोड़ी मार्क्स इकट्ठे होते हुए भी आगे निकल सकते हैं. இப்படி கூட முடியும் இல்லையா? சின்ன சின்ன மார்க்ஸ் சேர்த்து சேர்த்து முன்னேறவங்க போக முடியும். ऐसे ही बाप दादा के पास एग्जाम्पल के रूप में है. அப்படி கூட பாப் தாதாக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் ரூமில் இருக்காங்களாம். इसलिए सहज तरीका है. அதனால தான் ஈஸியான வழி என்ன? छोटी छोटी हांजी करने में मार्क्स जमा करते जाओ. சின்ன சின்ன விஷயங்களில் எஸ் எஸ்ன்னு சொல்லி சொல்லி மார்க்ஸை சேமித்து கொண்டே செல்லுங்கள். கட் नहीं करो, जमा करो. கட் பண்ணாதீங்க, சேமியுங்கள். பாக்கி பாப் தாதா ने देखा. மற்றபடி பாப் தாதா என்ன பார்த்தாங்க? மெஜாரிட்டி अपने उमंग से अच्छा दिखा है. மெஜாரிட்டி தங்களுடைய உற்சாகம் ஆர்வத்தை ரொம்ப நல்லா காட்டியிருக்கீங்க. इसीलिए दृढ़ संकल्प के लिए विशेष से मधुबन निवासी बच्चों को बाप दादा हाजी करने की मुबारक देते हैं. அதனால் இந்த திட சங்கல்பத்தினால விசேஷமாக மதுபன் நிவாசி குழந்தைகள் பாப் தாதாவுக்கு ஹாஞ்சி சொல்கிறதுக்காக வாழ்த்துக்களை கொடுக்கின்றார். யாத் பியார் பி தேரே, அன்பு நினைவில் கூட கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். லாக் லாக் குணா யாத் பியார் தேரே, லட்சக்கணக்கான அளவு அன்பு நினைவில் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். கொடுத்துட்டு பாபா கேட்குறாரு, क्यों? ஏன்? मधुबन ने बाप दादा के स्वरूप को पता करने का शीश महल. மதுபன் என்பது என்ன? பாப் தாதானுடைய சொரூபத்தை பிரத்யட்சமாக கூடக்கூடிய கண்ணாடி மாளிகை. तो एक बात की तो खुशी है, ஒரு விஷயத்தில் பாபாவுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. அபி காகஸ் में आया हुआ कर्म में எல்லாம் नहीं. எதை நீங்கள் பேப்பரில் கொண்டு வந்திருக்கீங்களோ அதை கர்மத்தில் கொண்டே ஆக வர வேண்டும். டீக்கேண்ணா, சரிதானே? अच्छा, நல்லது, मुबारक हो, வாழ்த்துக்கள். अभी अगर आप सभी को अचानक डायरेक्शन मिले, இப்போ உங்கள் எல்லாருக்கும் திடீர்னு ஒரு டைரக்ஷன் கிடச்சின்னு வச்சிங்க. अभी अभी अशरीरी बन जाओ तो बन सकते हो. இப்போயே நீங்கள் அஷரீரி ஆகுங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் ஆக முடியுமா? हलचल होगी, अलचल வருமா? क्यों? ला समय का यही अभ्यास पास ऑनर बनाएगा. கடைசி நேரத்தில் இந்த பயிற்சி தான் उंगला पासित ऑनराக आकुम. तो अभी बाप दादा भी कहते हैं, एक सेकंड में सब बातों को किनारा कर अशरीरी भव. இப்போ கூட பாப் தாதா என்ன சொல்கிறாங்க? ஒரு வினாடியில் எல்லா விஷயங்கள்லேருந்தும் விலகி अशरीरिயாக ஆகுக. चारों ओर के अति श्रेष्ठ भाग्यवान परमात्मा पालने के अधिकारी आत्माएं, परमात्मा पढ़ाई के अधिकारी, परमात्मा सदगुरु के वरदानों के अधिकारी, सदा दृढ़ता द्वारा सफलता के अधिकारी, सदा अखंड योगी, अचल योगी, सदा विश्व परिवर्तन की जिम्मेवारी की ताजदारी, सदा सर्व प्राप्तियों के मध्य रूप में अनुभव करने वाले ऐसे विशेष आत्माओं को बाप दादा का याद प्यार और नमस्ते. அப்படிப்பட்ட விசேஷமான ஆத்மாக்கள் யார்? அவங்களுடைய அடையாளங்களை அவ்வளோ அழகாக பாபா வரிசைப்படுத்தி சொல்கிறார் பாருங்க. ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான பாகியசாலி ஆத்மாக்கள். எப்படி? பரமாத்மாவுடைய பாலனுடைய அதிகாரி ஆத்மாக்கள், பரமாத்மாவுடைய படிப்பினுடைய அதிகாரி ஆத்மாக்கள், சத்துகுனுடைய வரதானங்களுடைய அதிகாரி ஆத்மாக்கள், மேலும் திடத்தா மூலமாக வெற்றியை அடையக்கூடிய அதிகாரி ஆத்மாக்கள். எப்பொழுதும் அகண்ட யோகி, அச்சல் யோகி, விஸ்வ பரிவர்த்தனுக்கு என்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தாஜ்தாரி ஆத்மாக்கள். அனைத்து பிராப்திகளையும் இம்மர்த்தி ரூபத்தில் அனுபவம் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட விசேஷமான ஆத்மாக்களுக்கு பாப் தாதா का याद प्यार और नमस्ते. अभी मुक्त वर्ष में नंबर 1 मधुबन निवासी. ठीक है, இப்போ முக்தி ஆண்டில் நம்பர் 1 யார்? மதுபன் நிவாசிகள். சரிதானே? हो सकता है या मुश्किल है? முடியுமா இல்லை கஷ்டமா? हांजी, यस சொல்கிறேன். फिर तो बाप दादा मधुबन वालों को भी गोल्डन बेज देगा. मधुबन निवासिकெல்லாம் கோல்டன் பேஜ் பாபா கொடுப்பார். मधुबन वालों को बेज देना है और सभी को दिया है. मधुबन वालों को मुक्त वर्ष की प्राइस देंगे. மதுபனில் உள்ளவங்களுக்கு கொடுக்கணும், எல்லாருக்குமே கொடுக்கணும். மதுபன் நிவாசிக்கு முக்த வருஷத்துறங்கன்னா ப்ரைஸ் கொடுக்கணும். அச்சா பேஜ் தேங்க ஆப்கோ, நல்ல பேஜாக பாபா கொடுப்பார். அச்சா, நல்லது.
वरदान இன்னைக்கு वरदाனம் बाबा கொடுக்கிறார். ब्राह्मण जीवन में एक बाप को अपना संसार बनाने वाले सदा और सहज योगी भव. சுயம் தாமாகவே மற்றும் சகஜ யோகியாக ஆகுங்க. அது எப்போ ஆக முடியும்? இந்த பிராமண வாழ்க்கையில் ஒரு பாபாவை தன்னுடைய உலகமாக ஆக்கிக் கொள்வதன் மூலமாக. ஆக பிராமண வாழ்க்கையில் ஒரு தந்தையை தனது உலகமாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய சுயம் சொத ஈஸியாக தாமாகவே சகஜமான யோகியாக ஆகுக. ब्राह्मण जीवन में सभी बच्चों को वायदा है. பிராமண வாழ்க்கையில் எல்லா குழந்தைகளுக்கும் என்ன உறுதிமொழி? ஏக் பாப் தூசர ந கோயி. எனக்கு இருப்பது ஒரே ஒரு பாபா, வேறு யாருமே இல்லை. जब संसारी बाप है, எப்போ உலகமே பாபாவோ दूसरा कोई हो ही नहीं सकता. வேற யாருமே இருக்கவே முடியாது. सदा और सहज योगी स्थिति सदा रहेगी. सदा सहज योगी स्थिति தாமாகவே இருக்கும். अगर दूसरा कोई है तो मेहनत करनी पड़ती है. வேற யாராவது இருந்தால் தான் உழைக்க வேண்டி இருக்கிறது. यहाँ बुद्धि न जाए वहाँ जाए. எங்கே புத்தி போகக்கூடாதோ அங்கே போகும். लेकिन एक बाप ही सब कुछ है. எப்போ ஒரு பாபாவோ உங்களுக்கு எல்லாமா இருக்கிறாரோ புத்தி कहाँ जा नहीं सकती. புத்தி வேறு எங்கேயுமே போக முடியாது. ஐசே சகஜ யோகி, அப்படிப்பட்ட சகஜ யோகிகள் சகஜ स्वराज्य அதிகாரி பன் சக்தி. அவங்க தான் சகஜமாக स्वराज्य அதிகாரிகளாக ஆகின்றார்கள். उनके चेहरे पर रूहानियत की चमक एक रस एक जैसी रहती है. அவங்களுடைய ஃபேஸில் ஆன்மீக தன்மையினுடைய பொலிவு ஏக் ரஸ் ஸ்திதியாக ஒரே மாதிரி எப்பொழுதும் இருக்கின்றது. இன்னைக்கு பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க. बाप समान अव्यक्त व विदेही बनना यही अव्यक्त पालना का प्रत्यक्ष सबूत है. பாபாவுக்கு சமமாக அவ்வியக்தமாக விதேகியாக ஆவது இதுதான் அவ்வியக்த பாலனுடைய பிரத்யட்சமான ப்ரூஃபாக இருக்கின்றது. ஏன்னா பாபா எல்லாத்துக்குமே ப்ரூஃப் கேட்குறார். ஆக அனைத்து பிராப்திகளையும் நினைவு எமர்ஜ் செய்து ஆடாத அசையாத ஸ்திதியை அனுபவம் செய்யக்கூடிய மேலும் ஜீவன் முக்தாக ஆகுங்கள். இன்னைக்கு பாபா பாக்கியத்தினுடைய வரிசைக்கரமாக சொல்கிறார். ஆத்மாக்கள் பாபாவுனுடைய பாக்கியத்தை பாடுறாங்க, அவங்களுடைய புகழ பெருமையை பாடுறாங்க. ஆனால் பகவானே உங்களுடைய பாக்கியத்தை பாடுறார். அப்போ உங்களுடைய பாக்கியம் எவ்வளோ சிரேஷ்டமானது. உலகத்தில் உள்ள அத்தனை கோடி ஆத்மாக்களும் யாரை மகிமைப்படுறாங்க? பாபாவை மகிமைப்படுறாங்க. ஆனால் பாபா யாருடைய பாக்கியத்தை மகிமை பண்ணுறார்? குழந்தைகள். அது யார்? உங்கள் குழந்தைகள் தான். ஏன்னா பாபா உங்களுக்கு பரமாத்மா வெறும் தந்தையாக மட்டும் கிடைக்கல, ஆசிரியராகவும் கிடைச்சிருக்கிறார், சத்துகுருவும் கிடைச்சிருக்கிறார். ஆக தந்தையாக ஆசிரியரையும் கொடுக்கின்றார், ஆசிரியராக படிப்பையும் கொடுக்கின்றார், சத்துகுருவாக வரதானங்களையும் கொடுக்கின்றார். யோசிச்சு பாருங்கள், முழு கல்பத்தில் பரமாத்மா யாருக்காவது பாலனையோ படிப்போ வரதானமோ கொடுத்துருக்கிறாரா? ஆக உங்களுக்கு தானே இப்போ கிடைக்குது. அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை நீங்கள் நினைவு சுரூபமாக எமர்ஜ் ரூபத்தில் வைங்க. எப்போ நீங்கள் இந்த பாக்கியத்தை பிராப்திகளுடைய லிஸ்ட்டை எமர்ஜ் ரூபத்தில் வைக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு தடைகளே வரவே முடியாது. ஞானத்தை கூட பாருங்கள் போல் ஈஸியாக கொடுக்குறாரு. ரெண்டு வார்த்தைகள் தான், ஆப் और பாப். நீங்கள் மட்டும் பாபா. இதில் ட்ராமா, சிருஷ்டி சக்கரம், கல்ப விருட்சம் இதனுடைய முழு ஞானமும் வந்துடுது. இப்படிப்பட்ட படிப்பு எங்கேயாவது யாருக்காவது அவ்வளோ ஈஸியாக கிடைக்குமா என்ன? இப்போ நீங்கள் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற கிரீடத்தை நீங்கள் அணிந்தவர்களாக இருக்கணும். பாபா சொல்கிறாரு, செய்கிறதா வேண்டாமா, இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமா, என்ன ஆகும் அப்படிங்கிற எந்த கேள்வியுமே உங்களுக்கு வராது. ஏன்னா அது எல்லாத்துக்கும் பதில் ஒரே ஒரு வார்த்தையில் பாபா சொல்கிறார், ஃபாலோ ஃபாதர். கர்மத்தில் பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்திதியில் சிவ பாபாவை ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். அதனால்தான் சத்குருனுடைய சிரீமத்து கூட உங்களுக்கு கிடைக்கிது. நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே ஏற்கனவே பாபா நமக்கு கொடுத்து விட்டார். அதனால தான் பாபா சொல்கிறார், ஸ்ரீமத்து கிடைக்குதுன்னா அதில் ஏதாவது கஷ்டம் இருக்கின்றதா? 30 ஆண்டுலாம் ஞானத்தில் இருக்கவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்ததா? இல்லை. அப்போ இப்போ வந்து உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க முடியும்?
கஷ்டம் என்பது இருக்கவே முடியாது இல்லையா, ஈஸி தான் இல்லையா. ஏன்னா பாபா என்ன சொல்கிறாரு, எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணணும்னு சொல்கிறார். பாபா உலகத்தில் உள்ளவரோட எக்ஸாம்பிளை சொல்லும்போது சொல்கிறாரு, எல்லைக்கட்ட ஒரு வரதானம் இல்லை 10 வரதானம் கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் பாபா டெய்லி உங்களுக்கு வரதானம் கொடுக்க பரந்தாமத்திலேருந்து வர்றார். இவ்வளோ பிராப்திகளுடைய லிஸ்ட்டு எவ்வளோ இருக்கின்றது. அப்போ பாபாவுக்கு பிடிக்காத ஒன்று தான் என்னென்னா, குழந்தைங்க உழைப்பு செய்கிறாங்க, இல்லை யுத்தம் பண்ணுறாங்க, இல்லைன்னா யோகா பண்ணணும்னு நினச்சா அவங்களால பண்ண முடியல, சோல் கான்ஷியஸுக்கு பதிலாக பாடி கான்ஷியஸில் வந்துடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பாபாவுக்கு பிடிக்கிறதே இல்லை. நல்லது. ஓம் சாந்தி.
மனம் அமைதியா இருக்கும்போது ஒவ்வொரு சூழ்நிலையின் உள்ளிருக்கும் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். If the mind is still enough, you can see the deeper meaning behind each situation.